வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி STDU தொழிற்சங்கம் சார்பாக, சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பாக கோவை மண்டல மாநாடு நடத்த தீர்மானித்திருக்கின்றோம். அந்த மாநாட்டை ஊடகவியலாளர்கள் அனைவரும் விளம்பரப்படுத்தி எங்களுடைய மாநாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்களை அழைத்திருக்கின்றோம். இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் என்னுடன் மாநில தலைவர் ஜே முகமது ஆசாத், மாநில துணைத் தலைவர்கள் சாந்தி இப்ராஹிம், அப்துல் சிக்கந்தர், மாநில செயலாளர் ரஃபீக், மாநில பொருளாளர் ஹசன்பாபு, மாநில கமிட்டி உறுப்பினர்கள் ஐதர் அலி மற்றும் மாவட்ட தலைவர் செயலாளர் மற்றும் மாவட்ட கமிட்டிகள் சந்தித்திருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த மாநாடு ஒரு ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகின்றோம். தொழிற்சங்கத்துடைய STDU தொழிற்சங்கத்துடைய பிரம்மாண்டமான மாநாடாக கோவை மாவட்டத்தில் நடத்த இருக்கின்றோம். இந்த ஆரம்ப கோரிக்கைகள் என்னவென்றால், கடந்த 2014 பாரதிய ஜனதா மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொழிலாளர் விரோத போக்கோட பல்வேறு சட்டங்களை திருத்தம் செய்து அது தொழிலாளர்களுக்கு எதிராக இன்று நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 1923 2014 வரை போடப்பட்ட இந்த சட்டங்கள் 44 சட்டங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 44 சட்டங்களை 4 தொகுப்புகளாக சுருக்கி அது கார்ப்பரேட்டுகளை வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சட்டத்தில் திருத்தம் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று மோட்டார் வாகன சட்டம் என்று சொல்லக்கூடிய மோட்டார் வாகன சட்டத்தை கடந்த 2020ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா அரசு அதை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து சட்டமாகவும் அமலாக்கியது. தமிழக அரசு கூட 2022 டிசம்பரில் அந்த சட்டத்தை அமல்படுத்தியது. இந்த மோட்டார் வாகன சட்டம் என்பது 1988 போடப்பட்டது. அந்த மோட்டார் வாகன சட்டம் ஏற்படுத்தப்பட்டதுடைய நோக்கம் வாகன விபத்துகள் மற்றும் வாகன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, விதிமீறல்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அபராதங்களோடு அது போடப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு கடந்த 2வது முறை 2019 ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மோட்டார் வாகன சட்டத்தை திருத்தம் செய்து 500 ரூபாய் அபராதம் விதித்ததை எல்லாம் 5000 ரூபாய் என்று 10 மடங்குகள் அதிகப்படுத்தி அதை வசூல் செய்யக்கூடியதற்கென்றே தனி டார்கெட்டுகள் அமைத்து செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த சட்டங்கள் எல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகின்றோம். அதே போன்று SEZ என்று சொல்லக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலம், தமிழகத்தில் கிட்டத்தட்ட 56 இடங்கள்ல இந்த ஸ்பெஷல் ஜோன் எக்கனாமிக் ஜோன் அமைத்திருக்கின்றார்கள். இது முழுக்க தொழிலாளர்களுக்கு விரோதமாக இந்த வெளிநாட்டு முதலீடுகளை பெறுவதற்காக இந்த ஜோன்களை அமைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1,34,000 ஹெக்டேர் நிலங்கள் இதுவரைக்கும் கையகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இதுல என்ன இவங்க சொல்ல வர்றாங்கன்னா, இந்த ஸ்பெஷல் ஜோன்ல, எக்கனாமிக் ஜோன்ல வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்கள் அனைத்தையும் நீர்த்து போகும் செய்யும் அளவிற்கு அதில் திருத்தங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு விசேஷ சலுகைகளை அளித்திருக்கின்றார்கள். இது முழுக்க தொழிலாளர் நலன் சார்ந்தும் தொழிற்சங்க நலன் சார்ந்தும் இந்தியாவுடைய வளர்ச்சி சார்ந்தும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஜோன்களை எல்லாம் தரிசு நிலங்களில் நடத்த வேண்டும். அதேவது மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலோ அல்லது விவசாய நிலங்களிலோ இது நடத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம்.